உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஊர் ஜனங்க சாட்சியா இனிமே அவனுக்கும் ரத்னாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அறிவிக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வெங்கடேஷுக்கு பொட்டில் அடிச்ச மாதிரி புரிய வைக்கணும். அது வரைக்கும் நம்ம ரத்னாவை போட்டு குழப்ப வேணாம். ஒன்ஸ் வெங்கடேஷ்க்கும் ரத்னாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட அறிவை கட்டிக்க விருப்பம் இருக்கான்னு கேட்கலாம். நீ என்ன சொல்ற? இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஏன் ஆம்பளைக்கு மட்டும்தான் ஒரு கல்யாணம் சரியா போலன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுமா? பொம்பளைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதா என்ன? பாரு, ரத்னாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு பூரண சம்மதம். அதான் மெயின் ஐடியா. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிடணும். முதல் கட்டமா நீ நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டணும். என்ன? நாளைக்கு விடிஞ்சு வேலையாதான். அதுக்கு முன்னாடி நாம அறிவை பார்க்கணும். அவன் எதுக்கு? ரத்னா தாலி அறுத்து கொடுக்கறப்ப அங்க அறிவும் இருக்கணும். எனக்கு புரியல. நடக்கிறத அறிவு அவன் கண்ணால பார்க்கணும். அப்பதானே ரத்னாவுக்கு நடந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனிமே நாம ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவனுக்கு ஒரு தைரியம் வரும். சரியில்ல, நீ சொல்ற மாதிரி நாளைக்கு அவனையும் பஞ்சாயத்துக்கு வர வைக்கிறது என் கடமைல. ரொம்ப முக்கியமா எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி நாம போடுற இந்த திட்டம் ரத்னாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. சொல்லல. ஓ, முதல்ல போன் அடிச்சு நாளைக்கு பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் என்ன, வேன் வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பலாமா? வேணா, நீங்களாச்சும் கிளம்புறீங்களா? ஆடா, அது ஒண்ணும் இல்லப்பா. இவனுக்கு வயசு போய்கிட்டே இருக்கு. இப்பதான் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருக்கோம். இவனும் நல்ல வேலையில இருக்கிறான். இப்போ அதான் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டோம். வாழ்த்துக்கள் அறிவழகன். தேங்க்ஸ். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. எல்லாரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்களும் கூட வாங்க. ஐயோ, ஏமா, தாம்பாள தட்டு வெத்தலை பாக்கெல்லாம் எடுக்கணும். உள்ள போங்க. அறிவு, நீ வாப்பா. கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வருவோம். நீங்களும் வாங்க. வந்துடுறேன். ஏன்பா சண்முகம், நீங்களும் வேன்ல வந்து ஏறுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொண்ணு பார்க்க போவோம். அங்கிள், நாங்க எதுக்கு? பொண்ணு பார்க்க போறப்ப சொந்த பந்தம், அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்கன்னு போனாதானே நமக்கும் ஒரு கெத்தா இருக்கும். சூடாமணி பெத்த மகளே, இந்தா தட்டு புடி. புடிமா, வாங்க போலாம். ஏய், உனக்கு போன் வந்திருக்குடி. யாரு? வா சொல்றேன். இந்தா, லைன்ல தான் இருக்காரு, பேசு. யாரோ ஒரு ஆள் கிட்ட நான் ஏன் பேசணும்? ஏன்னா அந்த ஆள் பேசுற விஷயம் அப்படி. பேசுடி, தப்பில்ல. ஹலோ, யாருங்க நீங்க? என்கிட்ட எதுக்கு பேசணும்? உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கான்ல அறிவு, அவனுக்கு நான் ரொம்ப வேண்டியவன். சரி, இருந்துட்டு போங்க. அப்படின்னா அவனுக்கு எந்த மாதிரி வேண்டியவன்னு நீங்க என்ன கேட்கணும். அந்த அறிவு என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நெருக்கமானவன். புரியல? நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டியோட கள்ள காதலன் தான் அந்த அறிவழகன். ஏய் பொறுக்கி, என்ன பார்க்க வந்த மாப்பிளைய பத்தி கேவலமா பேசுற? உனக்கு அறிவு இல்ல? மரியாதையா பேசு. என் பேச்சு வேணா மரியாதை இல்லாம இருக்கு, ஆனா நான் பேசுறது அத்தனையும் உண்மை. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அறிவழகன் தன்னோட கள்ளக்காதலிய கூட்டிட்டு வந்து உங்களையே பொண்ணு பார்க்க வந்திருப்பான். ஏய், யாரா நீ? எதுக்காக என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? நீங்க நம்பணுமே, அதுக்காக தான் இதே நம்பருக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பாருங்க, மத்த எல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும். என்னடி இப்படி சொல்றான்? அதுக்கு தான் நான் அவன்கிட்ட பேச சொன்னேன். ஏதோ வீடியோ அனுப்பியிருக்கானாமே, அதை நான் பார்த்துட்டேன். இப்ப நீயே ப்ளே பண்ணி பாரு.
ஏன்பா சட்டு புட்டுன்னு பூ வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுங்கப்பா. அப்படியே முகூர்த்த நாளையும் குறிச்சிடலாம். ஒரு நிமிஷம். ஹலோ மிஸ்டர் அறிவழகன், இங்க வாங்க. ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். ரத்னா வாங்க. அட வாங்க. ஏன் பாப்பா பேசணும்னா 2 பேரும் போய் தனியா பேச வேண்டியது தானே? எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் பேசணும்? ஏய் கிழவி, நீ சும்மா இரு. இது யாருங்க? சாரி ரியலி சாரி. நான் இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன் பாருங்களேன். ரத்னா வாங்க. இவங்க தான் ரத்னா. நான் வேலை பார்க்குற ஸ்கூல் இருக்குல்ல, அதோட பிரின்சிபல் இவங்க, ரத்னா மேடம். ஹாய், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அறிவு வேலை பார்க்குற ஸ்கூல்ல நான் பிரின்சிபல் மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, அதனாலதான் 2 பேரும் ராத்திரி நேரத்துல ஒன்னா ஆபீஸ் ரூமை பூட்டிக்கிட்டு ஒன்னா இருந்தீங்களா? ஹலோ, என்னங்க பேச்சு இது? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்களுக்கு என்னங்க மரியாதை வேண்டி கிடக்கு? எனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன மாதிரி உறவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சம்பவத்தை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி ஒரு தப்பான தகவலை கேள்விப்பட்டா இப்படியா சபையில வச்சு கேப்ப? இங்க பாருமா, ஊர்ல 4 பேரு 4 விதமா தான் பேசுவாங்க. எங்க பையனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஊர்ல 4 பேரு 4 விதமா நல்லா பேசுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வீடியோ போய் சொல்லாதுல்ல. எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க. ஏமா, இந்த சம்பவத்தை பத்தி தான் நாங்களும் சொல்றோம். இத பத்தி அறிவு அன்னிக்கே என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான். இந்த பொண்ணோட புருஷன் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். அவன் ரொம்ப தப்பான ஆளுமா. ஜெயிலுக்கு 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கான். அவன் தான் இந்த வீடியோவை உனக்கு அனுப்பி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னானாமா? ஓஹோ, அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு உங்க சம்மதத்தோட நடக்குதா? இந்தாமா, இந்த பொடி வச்சு பேசுறது, குத்தி காமிச்சு பேசுறதெல்லாம் எங்க கிட்ட வேணாம், பாத்துக்க. என்னங்க இது? உங்க பையனோட லட்சணம் அந்த வீடியோல தெரியுது. இதுல உங்களுக்கு கோபம் வேற வருதா? இதே மாதிரி இந்த வீடியோவுல என் பொண்ணு இருந்திருந்தா உங்க பையன் கல்யாணம் பண்ணிருப்பானா? சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிருப்பானா? எங்களுக்கு இந்த சம்மதமே தேவையில்ல. வெளியில போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.